தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயா, குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாருமே போவோம். ஒரு சில வருஷங்கள் போக முடியாமல் கூட போயிடும். இப்போ வருஷம் வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது கட்டாயமா? எப்படி போகலாம் குலதெய்வம் கோயிலுக்கு? கட்டாயமாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வ கோவிலில் அப்படி விழுந்து நமஸ்காரமாவது பண்ணிட்டு வரணும். ஐயா, அங்கே ஒன்றும் நமக்கு விசேஷமாக ஒன்றும் தெரிய வேண்டாம். விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து, எப்பா என்ன பார்க்குற? பல குலதெய்வ கோவில்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும். ஆத்தா, அம்மா என்ன பார்க்குற? பார்த்தில்ல, ஏன் படுத்துற? எங்கே போவோம்? விழுது நம்ம வடகிட்டு அந்த இடத்துல விபூதி குங்குமம் கொடுக்க ஆள் இருக்காது. குலதெய்வம் எல்லா கோவிலையும் தான் அடித்து தூள் கழுப்பிட்டு அது வேண்டாம், அது எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்படி குலதெய்வ வழிபாடுகளை நாம் விட்டதன் காரணமாகவே பல கிராமங்கள் எல்லாம் அடியோட போயிடுச்சு. குலதெய்வங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலை, ஞாபகம் வச்சுக்காங்க. தெய்வங்களில் ரெண்டு சொல்லிக்கலாம். ஒன்று குலதெய்வம் வழிபாடு, இன்னொன்று இஷ்ட தெய்வ வழிபாடு. தெரியுதா? இதில் குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம். இதை குலதெய்வம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடந்தோறும் போகலாம். இல்லாட்டி வாரம் ஒரு தடவை, இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் மாதம் ஒரு தடவை, இல்லாட்டி கொஞ்சம் தூரமாகவே இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு அப்படி விழுந்து எதன்னு பண்ணிட்டு வரலாம். அதுவும் இயலாத பட்சத்தில் இது இந்த குலதெய்வ கோவில் அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை அந்த பூசாரியை விட்டு, யாரை விட்டு பூசாரி, சத்தமாக சொல்லுமா, பூசாரியை விட்டு. அந்த பூசாரிங்கிறவர் ஒன்றும் அவர் அது இதெல்லாம் ஒன்றும் படித்தவர் கிடையாது. ஆச்சார அனுஷ்டானம் அது இது அப்படியே இல்லாமல் சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. காரணம், இந்த குலதெய்வ வழிபாட்டை இப்போ கேவலமாக பேசி அதுவே மக்களுக்குள் பிரிவினை. அட புடலங்காய்களா, எங்கே போக நீண்டு வளர்ந்துருக்கோமே தவிர வேண்டாமா? சொல்லப்போனால் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் நடக்கக்கூடிய அவ்வளவு கோவில்களுமே ஒன்று ரெண்டு வேளை வித்தியாசப்படலாம். மிச்சம் யாருமே ஆகமம் படிச்சுட்டு அப்படியெல்லாம் நின்று பூஜை பண்ணுறவங்க இல்லையே. நான் 1000 படிச்சிருக்கலாம், 1000 இது எல்லாம் சரி. இப்போ ஒரு சிவாச்சாரியார் இருக்கார், உதாரணத்திற்கு சிவாச்சாரியார் இருக்கார், ஆகமா அது இதையெல்லாம் கரகண்டவர். ஆனால் அவருக்கு குலதெய்வமாக இருக்கிற கோவிலுக்கு அவர் போனாருனாக்க அங்கே இவர் என்னதான் ஆகமோ போய் அடியடியும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு அது இது எல்லாம் படிச்சிருக்கலாம். குலதெய்வ கோவிலுக்கு போனால் அங்கே விவரம் தெரிந்தவர்கள், இவர்கள் எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் கையை வைத்து இட்டு அந்த விபூதியோ குங்குமத்தையோ பிரசாதத்தை எடுக்க மாட்டார்கள், எடுக்கக்கூடாது. இவர்கள்தான் இவ்வளவு பண்பாடுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பூசாரி, ஐயா தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய இந்த நேயர்கள், கோவிலில் குருக்களுக்கு சம்பளம் கிடையாது. இப்பெல்லாம் அதான் என்ன பண்ணுறது, நாம் என்ன பண்ணுறது? கோவிலில் சர்வே ஜன சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்லி அங்கே பூஜை பண்ணிட்டுருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாதம் அவர்களுடைய வங்கி கணக்கில் என்ன பணம் போய் விடுவதா? அல்லது ஓதுவார்கள் என்ன தமிழில் பாடுறாங்க ஐயா,
எவ்வளவோ பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள் இருக்கிறார்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் எல்லாம். எங்கே அந்த சங்கீத வித்வான்களை இந்த தேவாரம் திருவாச்சகம் பாடுறாங்களே இவர்களைப் போல ஒரு 2 பதிகம் ஜாஸ்தி அதிகமாக சொல்லிட்டனோ சரி வேண்டாம், ஒரே ஒரு பதிகத்தையாவது அவர்களால் அந்த தாளம் தொட்டி அந்த பண்ணில் பாட சொல்லுங்க, பார்த்துடுறேன் நான். எந்த கோயிலிலாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓதுவார்களுக்கு மாதம் இவ்வளவுன்னு கொடுக்குறாங்க. தமிழில் தான் இருக்குது. அப்புறம் தமிழ் வாழ்க, தமிழை வளர், நடக்கவே நடக்காது. கோபித்து கொள்ளாதீர்கள். அந்த கோவிலுக்கு போகிறீங்களா, அந்த உண்டியலில் போடுறதை விட முக்கியமானது அந்த ஓதுவார் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட ஒரு டீ குடிக்க ஒரு 2 இட்லியாவது வாங்கி திங்கட்டுமே, அந்த அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு வாங்கும். குறுக்கள்களுக்கெல்லாம் ஒன்றும் மாதம் பிறந்தால் அவங்க 50,000 60,000ன்னு போய் விழறதில்ல. 4 ரூபா 3 ரூபா ரொம்ப பேமெண்ட்டு இந்த கோவிலில். அந்த குருக்களுக்குன்னா 7 ரூபா, அதுவே அதிகம். பல ஆலயங்களில் அந்த பேமெண்ட்டே நிறையா நிற்கிது. இந்த நிலையே கோவில்கள் நிலையே இப்படி என்றால் பூசாரிகளின் நிலை என்ன இப்போ தெரியுதா? ஏன் அவ்வளவு ஆழமாக கையை வச்சேன்னு. பூசாரிகள்லாம் பாவையா ரொம்ப பாவம். அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களா, மற்ற இடங்களுக்கு தண்ட செலவு பண்ணுறதை விட இந்த பூசாரி கையில் அப்படி முடிஞ்சால் 500 அந்த அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அப்போ அந்த பூசாரி பல இடங்களில் பார்த்துருக்கேன், இப்படி கொடுத்த உடனே அவங்க நம்மளை பார்க்க மாட்டேன்றாங்க. உள்ள நாம் நல்லா இருக்கணும்னு அவன் வேண்டான் ஐயா. அந்த புள்ள பாவம் அப்படி திரும்பி இப்போ ஒரு வினாடி பார்க்குது. அப்பா தெய்வம் மடித்தட்டு தான் முந்திரும். வள்ளுவர் சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வந்து சாமி நின்று வேலை செய்யுமே. அவ்வளவு விவரம் தெரிந்தவர் இவர்கள் ரொம்ப பெரியவர்கள். அது இதுன்னு வரும்பொழுது இந்த விபூதி எடுக்க மாட்டார்கள், கையேந்துவார்கள். ஐயா நாங்கள் கொடுக்கூடாது, நீங்கள் எடுத்துக்கங்க. அப்பா நடுங்கடம். ஆனால் இவர்களும் விட மாட்டார்கள். இங்கே நீங்கள் தான் ஐயா கொடுங்க. எவ்வளவு பெரிய கலாச்சாரம், எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை, இது எல்லாத்தையும் கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு. குலதெய்வம் என்பது நம் விருப்பப்படி அமைவதல்ல. நமது முன்னோர்களிலேயே ஒருவர் குலதெய்வமாக அமைந்திருப்பார். அப்படி இல்லாட்டி நமது முன்னோர்களில் ஒருத்தரே அந்த தெய்வத்தை நேருக்கு நேராக பார்த்து, இல்லை தெய்வத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியும். வி மே சி இல்லை, வி கேன் சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதெல்லாம் சொன்னால் முட்டாள் அப்படிம்பான், இல்லாட்டி அதன் ஜாதி பேரை சொல்லி அப்படி ஒதுக்கிறவான். அதனால் அவர்களுக்கு நஷ்டமல்ல, நமக்குத்தான் இழப்பு. எச்சரிக்கையாக இருங்கள். குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தாதீர்கள். நமது முன்னோர்களில் ஒருவரே தெய்வமாக மாறியிருப்பார்கள், அல்லது இவர்கள் நேருக்கு நேராக தெய்வத்தை தரிசனம் செய்து, அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போ சொல்லு, நான் காப்பாற்றுறேன் போ என்று. தயவு செய்து அங்கே அங்கேருந்து இத்தினோண்டு மண்ணையாவது கொண்டு வீட்டில் பொட்டலம் கட்டி அந்த பூசாரியை விட்டு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். விட்டு பொட்டலம் கட்டி வச்சுக்காங்க. பூஜை கிரகத்தில் பூஜை இடத்துல வச்சுக்காங்க. போக முடியாத பட்சத்தில் ஒரே ஒரு பூவை அது மேலே அப்படி சாத்தி, கோச்சிக்காத, முடியல, நல்ல காரிய செயலுக்கு போகிறேன், கூட இருந்து காப்பாற்று, வேண்டி விட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். குலதெய்வ வழிபாடு என்பது எந்த காரணத்தினாலும் விளக்கக்கூடாதது, விளக்க முடியாதது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. குலதெய்வம் வழிபாடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம். இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள்
நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.